வணக்கம். இன்றைய ரெசிபி மருந்து குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீசன் வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மரை நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கிட்டு நல்லா இருமல் எல்லாரும் அவஸ்தைப்படுறோம். இருமலுக்கு மட்டுமல்லாது பிரசவ காலத்திற்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குழம்பாகவும் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடியது. இந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஓமம் எடுத்திருக்கேன். இந்த ஓமம் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை, சளி, பல்வலியை நீக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சுக்கு நமக்கு அதுவும் செரிமான பிரச்சனையை நீக்கக்கூடியது. காய்ச்சல், சளி, நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. அதுக்கடுத்து கண்டத்திப்பிலி பல்வலி, காய்ச்சலை குணமாக்கக்கூடியது. மாதவிடாய் பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது. அதுக்கடுத்து இந்த சித்திரத்தை நெஞ்சில் இருக்க சளி, இருமல் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியது. அதுக்கடுத்து அமுக்குராங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அஸ்வகந்தான்னு பேர் உண்டு. இதுவும் மாதவிடாய் பிரச்சனையும் நீக்கக்கூடியது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அதுக்கடுத்து அதிமதுரம் சுவாச கோளாறு பிரச்சனைகள், நீரிழிவு மற்றும் காய்ச்சல், தலைவலி எல்லாவற்றையும் நீக்கக்கூடியது. அதுக்கடுத்து அரிசி திப்பிலி ஆஸ்துமாவை நல்லா முற்றிலுமாக நீக்கக்கூடியது. இருமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கூட நீக்கக்கூடியது. அதுக்கடுத்து கருஞ்சீரகம் மாதவிடாய் கோளாறு, அது மட்டும் இல்லாமல் பிரசவத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கொழுப்பு சத்துக்களையும் நீக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் இருக்கவங்க இந்த கொத்தமல்லி, இந்த கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டாக்கா அதையும் சீராக வைக்க உதவுகிறது. மிளகு, சீரகம் உங்களுக்கே தெரிந்தது தான். இதுவும் நெஞ்சில் இருக்க சளி, கபம் எல்லாற்றையும் அகற்றக்கூடியது. செரிமான பிரச்சனைக்கு ரொம்பவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த 10 பொருட்களை வச்சு தாங்க நான் இந்த குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சுட்டு இடிச்சிடணும். இடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு உலக்க இருந்ததுன்னா அதில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பொடிச்சு அதை அப்படியே சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா காய வச்சாச்சு. இப்போ உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்ருக்கேன். இடித்து வச்சதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு வானல் வச்சு நல்லா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கடுகு, சீரகமும் கொஞ்சம் சேர்த்துடணும். எல்லாம் இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பூண்டு நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே முழுசாக போடனாலும் போடலாம். நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி வதக்கி வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்கணும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் இதில் கலந்துக்கணும். கலந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வருது. இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டு இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம அரைச்சி சலிச்சு வச்ச பவுட்ரை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த பவுட்ரை நம்ம அப்படியே போடக்கூடாது. இதில் தண்ணி போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் சேர்க்கணும். அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். இதில் கரைச்ச இந்த மாவை இதில்
சேர்த்துடலாம். அந்த பவுட்ரு சேர்த்துடலாம். எல்லாம் கரைச்சி விட்டோன்னே கொதித்து வரும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்க சளி இருமல் வந்து நல்லா கண்டிப்பாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்கும் நல்லது. கூடுதலான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ காலத்துக்கு பிறகு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த குழம்ப சாப்பிட்டா அவ்வளவும் நல்லதுங்க. இது கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணால் இந்த வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளவும் உடம்புக்கு நல்லதுங்க. உடம்பு வலியெலாம் கூட எடுத்துடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 10-12 பொருட்கள் வச்சு இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். குழம்பு நல்லாவே கொதித்து வந்துடுது, ரெடி ஆகிடுது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.